ஃபார்மில் ஆன்சர் எழுதணும். அவங்க கொடுத்துருக்குற 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருமே போலார் ஃபார்மில் இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம் போலார் ஃபார்மில். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? Z1 Z2 அது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணுறது பார்த்தோம்ல. அது என்ன? Z1ங்கிறது R1 R2. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது R1 R2 cos θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 ப்ளஸ் θ2. இதுதான் ஃபார்முலா. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்மில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸில் இதில் R1ங்கிறது 3/2. அதாவது ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா R1 cos θ1 ப்ளஸ் I sin θ1, இந்த 2 தீட்டாவும் சேமாக தானே இருக்குது, இன்ட்டு R2 இன்ட்டு cos θ2 ப்ளஸ் I sin θ2, இந்த 2 தீட்டாவும் சேமாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். R1 R2 cos θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 ப்ளஸ் θ2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு R1 R2. R1ங்கிறது 3/2, R2ங்கிறது 6. 3/2 இன்ட்டு 6. நெக்ஸ்ட்டு cos θ1 ப்ளஸ் θ2. θ1 பிளேஸில் 5/3 இருக்குது, θ2 பிளேஸில் 5π/6 இருக்குது. ஸோ 5/3 ப்ளஸ் 5π/6 ப்ளஸ் I sin 5/3 ப்ளஸ் 5π/6. cos θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 ப்ளஸ் θ2 இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 ஆயிரும். ஸோ 3 3s are 9. இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் cos, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? LCM 6 எடுத்துக்கலாம். LCM 6 எடுத்தோன்னா இங்கே 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2π ப்ளஸ் 5π ப்ளஸ் I sin, இங்கேயும் சேம் தான், 6 LCM எடுத்துட்டோன்னா 2π ப்ளஸ் 5π. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு cos, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7π/6 ப்ளஸ் I sin 7π/6. cos 7π/6 ப்ளஸ் I 7π/6. நமக்கு π/6ஓட வேல்யூ தெரியாது. π/6ஓட வேல்யூ தான் தெரியும், 7π/6ஓட வேல்யூ தெரியாது. நமக்கு நார்மலாகவே அந்த டேபிள் வேல்யூ 0லேருந்து π/2 வரைக்கும் உள்ள வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை π/6 இருக்கிற மாதிரி எப்படி எழுதிக்கலாம்? 3 cos ஆஃப் π ப்ளஸ் π/6ன்னு எழுதிக்கலாமா? π ப்ளஸ் π/6 இது எழுதுனோன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 7π/6ன்னு வந்துடும்ல. இது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா cos πங்கிறது 180, 180 ப்ளஸ் தீட்டா ஃபார்மெட்டுக்கு எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது நம்ம அதை cos தீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு I sin, இதையும் அதே மாதிரி π ப்ளஸ் π/6ன்னு எழுதிக்கலாமா? ஸோ cos 180 ப்ளஸ் தீட்டா, I sin 180 ப்ளஸ் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நமக்கு எப்போதுமே தெரியும் cos 180, பைங்கிறது 180, பை வேல்யூ 180. ஸோ 180 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டான்னு 180ங்கிறது ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. 9 2s are 18 தான். அப்போ ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. ஈவன் மல்டிபிள் வந்துச்சுன்னா காஸ் சேஞ்ச் ஆகாது, காஸ் அப்படி இருக்கும். சப்போஸ் இங்கே 90 ப்ளஸ் தீட்டா வந்துச்சு அப்படின்னா காஸ் சைனாக சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இங்கே 180ன்னு ஈவன் மல்டிபிள் இருக்கிறதுனால காஸ் அப்படியே தான் இருக்கும், காஸ் π/6. பட் இங்கே சைன் என்ன வரும் அப்படிங்கிறத இந்த தீட்டா தான் டிசைட் பண்ணும். CASTC பை ப்ளஸ் π/6, இது π/2, இது பை. 180 டிகிரிங்கிறது இது ஃபுல்லாக தானே. பை ப்ளஸ் π/6னால் இந்த பிளேஸில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ அப்போ இங்கே மைனஸ் தான் வரும், மைனஸ் காஸ் π/6. இது ஆல்ரெடி
ஃபஸ்ட்டு இந்த போலார் ஃபார்ம் சொல்லும்போதே இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் 11th படித்த இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது என்ன அப்படின்னா பை ப்ளஸ் 180 ப்ளஸ் தீட்டா 360 ப்ளஸ் தீட்டா 540 ப்ளஸ் தீட்டான்னு ஈவன் மல்டிப்ளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காஸ் அப்படியே வந்துடும். சைன் இருந்துச்சுன்னா சைன் அப்படியே வந்துடும். காஸ் சைனாவோ சைன் காசாவோ சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் ஆட் மல்டிபிள் ப்ளஸ் தீட்டா ஆர் ஆட் மல்டிபிள் மைனஸ் தீட்டான்னு வந்தால் தான் காஸ் சைனாக சேஞ்ச் ஆகும், சைன் காசாக சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைன் எதை வச்சு டிசைட் பண்ணுவோன்னா இந்த தீட்டா பை ப்ளஸ் பை பை 6. பைங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். பை ப்ளஸ் பை பை 6னால் தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் பையோட வேல்யூ 180, பை பை 6ங்கிற வேல்யூ 30. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 210, இது 270. அப்போ 210ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan காட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ். ஸோ காஸ்ட் நெகட்டிவ் வரும். நெக்ஸ்ட்டு ஐ சைனுக்கும் அதே மாதிரி தான் 180 ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால சைன் அப்படி தான் வரும், சைன் பை பை 6. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா, பை ப்ளஸ் பை பை 6னால் சைன் 210 டிகிரி. 210ங்கிறது சேம் தேர்ட் குவாட்ரண்ட் தான். தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் நெகட்டிவ் தான், ஏன்னா டேனும் காட்டும் மட்டும் தானே பாசிட்டிவ். ஸோ அதுவும் நெகட்டிவ் தான் வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு நமக்கு இதோட ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா கொஸ்டினில் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னால் இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் காஸ் பை பை 6. காஸ் பை பை 6னால் காஸ் 30 வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த டேபிள் வேல்யூ பாருங்கள். டேபிள் வேல்யூவில் பை பை 6 தானே வேணும். பை பை 6ல் சைன் பை பை 6 1/2, காஸ் பை பை 6 √3/2. 30 டிகிரி தான் பை பை 6, ஏன்னா பைங்கிறது 180, 180/6 30, 180/3 60, 180/4 45 டிகிரி, 180/2 90 டிகிரி. ஸோ இப்போ நமக்கு பை பை 6 தான் வேணும். காஸ் பை பை 6 √3/2, சைன் பை பை 6 1/2. இப்போ காஸ் பை பை 6 பதிலாக √3/2 மைனஸ் ஐ சைன் பை பை 6ஓட வேல்யூ 1/2 which is equal to 3. மைனஸ் வெளியில் எடுத்துடலாமா, ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கனால மைனஸ் வெளியில் எடுத்துருவோம். ரிமைனிங் என்ன இருக்கும், √3/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1/2. ஏன்னா இந்த மைனஸ் வெளியில் எடுத்ததுனால இங்கே பாசிட்டிவ் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 2 காமனாக இருக்கிறதுனால அதையும் வெளியில் எடுத்துருவோம். ஸோ மைனஸ், சரி ஆக்சுவலாக இங்கே 9 வரும். 3 3s are 9. 3 3s are 9ங்கிறதுனால எல்லா இதுலேயுமே 9 வரும். ஸோ பை 2 காமனாக எடுத்தோம்னா மைனஸ் 9/2. இங்கே ரிமைனிங் இருக்கிறது √3 ப்ளஸ் ஐ 1ஐயை நான் ஐன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.26. Find the quotient இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட குவாஷியன்ட் கண்டுபிடிக்கணும் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவிஷன் அப்படின்னாலே இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. போலார் ஃபார்மில் டிவைட் பண்ணணும், பட் ஆன்சர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ போலார் ஃபார்மை டிவைட் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் ஆஃப் போலார் ஃபார்ம் அதை யூஸ் பண்ணி நம்ம இதை டிவைட் பண்ணுவோம். கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து டிவிஷனில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். R1 cos θ1 plus I sin θ1 by R2 cos θ2 plus I sin θ2. இப்போ R1 R2ங்கிறது 2 4, θ1 வந்து 9π/4, θ2 -3π/2. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம பிரின்சிபல் ஆஃப் போலார் ஃபார்ம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். Z1/Z2 is equal to R1/R2 cos θ1 minus θ2 plus I sin θ1 minus θ2. இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை நான் இந்த ஃபார்மெட்டில் எழுத போகிறேன். which is equal to எப்படி எழுதுகிறேன், R1/R2. R1 பிளேஸில் இருக்கிறது 2, R2 பிளேஸில் இருக்கிறது 4. ஸோ 2/4 இன்ட்டு cos θ1 minus θ2. θ1
9 pi by 4 minus theta 2 minus 3 pi by 2 plus I sin 9 pi by 4 minus 3 pi by 2. So cos theta 1 minus theta 2, theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. Multiplication la plus varum, division கிறனால இங்க minus வருது. இதை நம்ம cancel பண்ணிக்கலாமா? cancel பண்ணா 1 by 2 வரும். So which is equal to 1 by 2 cos 9 pi by 4 minus minus plus ஆயிருமா plus 3 pi by 2 plus I sin 9 pi by 4 minus minus plus ஆயிரும் 3 pi by 2. So next இந்த angle நம்ம add பண்ணுவோம் which is equal to 1 by 2 cos இதை add பண்ணும்போது நம்ம LCM எடுத்து add பண்ணுவோம் LCM 4 எடுத்துக்கிறோம் இப்போ 4 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 9 pi அப்படி தான் இருக்கும் ப்ளஸ் இங்கே 3 pi வந்து 6 pi ஆகிடும் பிகாஸ் 4 வேணுன்னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம் ப்ளஸ் I sin சேம் தானே ஸோ 9 pi plus 6 pi by 4 which is equal to 1 by 2 cos 15 pi by 4 plus I sin 15 pi by 4. இப்போ இந்த 15 pi by 4ங்கிற பெரிய வேல்யூக்கு நமக்கு வேல்யூ தெரியாது ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 by 2 cos 4 pi minus pi by 4. இப்படி எழுதினோன்னா பாருங்கள் இது ஆக்சுவலாக எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வந்துடும் 16 pi minus pi by 4 வருமா ஸோ 15 pi by 4. இந்த இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணுங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசித்து எழுதினா போதும் வேறு எதுவுமே கிடையாது இதில் எல்லாமே சிம்பிள் மெத்தட் தான் ப்ளஸ் I sin 4 pi minus pi by 4. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன வேல்யூ போட போகிறோம் அப்படிங்கிறது தான் வேல்யூ which is equal to 1 by 2 cos 4 pi minus 4 piங்கிறது 4 into piங்கிறது ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. ஸோ ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 அப்படின்னா நமக்கு காஸ் வந்து சைனாக சேஞ்ச் ஆகாது காஸ் அப்படி தான் வரும் ஸோ காஸ் pi by 4. நெக்ஸ்ட் இந்த சைன் பார்க்கணும்ல பாருங்கள் 4 pi minus pi by 4. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த குவாட்ரண்டில் ஃபஸ்ட்டு பைங்கிறது இங்கேருந்து இங்கே வரேன் செகண்ட் பை 2 பைனா இங்கே வரேன் நெக்ஸ்ட்டு 3 பைனா அகெயின் இங்கே வரும் 4 பைனா இங்கே வரும் ஸோ ஃபஸ்ட்டு பை 2 பை 3 பை 4 பை 4 பை மைனஸ் பை பை 4 அப்போ இங்கேருந்து மைனஸ் பை பை 4னால் ரிவர்ஸில் வரும் இப்போ ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்டில் தான் 4 பை மைனஸ் பை பை 4ங்கிற ஆங்கிள் ஃபோர்த் குவாட்ரண்டில் வரும் ஃபோர்த் குவாட்ரண்டில் காஸ் பாசிட்டிவ் தானே காஸ் பாசிட்டிவ் பட் சைன் நெகட்டிவ் காஸ் பாசிட்டிவ் வரும் சைன் நெகட்டிவ் வரும் ஸோ காஸ் பாசிட்டிவ் எப்படி எழுதிக்கலாமா சைன் நெகட்டிவ் வர்றதுனால மைனஸ் I sin pi by 4 இங்கேயும் ஈவன் மல்டிபிள்ங்கிறதுனால சைன் அப்படியே வந்துடும் 4 பை மைனஸ் பை பை 4னா ஃபோர்த் குவாட்ரண்டில் காஸ் அண்ட் சீக்கன் தான் பாசிட்டிவ் ரிமைனிங் ரிமைனிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ் தான் ஸோ அப்போ சைன் நெகட்டிவில் தான் வரும் which is equal to 1 by 2 cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 minus I sin pi by 4 ஓட வேல்யூவும் 1 by root 2 தான் pi by 4ல் தான் காஸ்க்கும் சைனுக்கும் சேம் வேல்யூ இருக்கும் ஸோ which is equal to 1 by root 2 காமனாக இருக்கா ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது இந்த root 2வை நான் வெளியில் எடுத்துக்கிறேன் என்ன வரும் 1 minus I. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் தானே அவங்க ரெக்டாங்குலர் ஃபார்மில் தானே கொண்டு வர சொல்லியிருக்காங்க புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் ரூட் 2 இருக்கிறதுனால நமக்கு இர்ரேஷனல் நம்பர் இருந்துச்சுன்னா ரேஷனல் நம்பர் வரணுங்கிறதுக்காக சேம் நம்பர் இப்போ ரூட் 2னா ரூட் 2ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணுவோமா ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி என்ன எழுதியிருப்பாங்கன்னா
√2 by 2 √2 √2 into 1 minus I. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? √2 by √2 மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4 4 into 1 minus I இப்படி போட்டிருப்பாங்க புக்கில். இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெக்டாங்குலர் ஃபார்ம்.